இதுக்கப்புறம் தான் தலைவன் தன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறான். சேஃபா வந்து கேஸ்ட்டை உள்ள இழுத்து கொண்டு வந்து தலைவன் அந்த பிரச்சனையை சேஃபா அப்படியே பூசி மூடுறாப்புல. ஒரு ஜாதி வெறி பிடிச்ச நாய், அந்த நாய்க்கு வந்து நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ எனக்கு என்ன தோணும், நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து அது பண்ணாதான் இப்போ வந்து நான் வந்து பிக் பாஸ்க்குள்ள போவேன் அப்படிதான் நான் நினைப்பேன். லூஸ் மாதிரி பண்ற ஒருத்தனுக்கு ஃபுல் ஃபேமையும் கொடுத்து நீங்க உட்கார வச்சிங்க அப்படின்னா அவன் நாளைக்கு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நாங்களாம் யாரு தெரியுமா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனோட ஜாதி பெருமை வந்து அவன் பேசுவான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால 10வது சட்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வாட்டர்மெலன் சீனை வந்து ரீக்ரியேட் பண்றாரு. அண்ட் அது வந்து பயங்கர வைரல் ஆகுது. சில பேர் ஓட்டுறாங்க, பல பேர் மீம் டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்க. அண்ட் வைரல் ஆனவன சும்மா இருந்த மாட சொரிஞ்சு விட்ட மாதிரி தலைவனுக்கு பூஸ்ட் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட தனுஷ் மாதிரி போடுறது, கர்ணன் பட சிவாஜி மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லி தன்னோட முழு நடிப்பு தன்மையும் காட்டி ஒரு முக்குறாப்ல. கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் சார் நெஞ்சில ஈட்டி குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்ற சீனை வந்து நான் ரீக்ரியேஷன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸ்டார்டிங்லாம் எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ ஹேட் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து சலிக்காம அந்த கேவலமான நடிப்பை எப்படிதானா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிச்சி விச் இஸ் அவரோட கான்ஃபிடென்ட். ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பண்றாரடா அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா, எல்லா யூடியூப் சேனலும் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20-30 இன்டர்வியூ போயிடுச்சு. இது வரைக்குமே வந்து வாட்டர்மெலன் அப்படின்னா ஒரு இன்னசென்ட்டான ஆள். அண்ட் இதுக்கப்புறம் தான் தலைவன் தன்னோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறான். தலைவனுக்கு வந்து இவ்வளவு ஃபேம் பார்த்தோன்னு ஒரு மாதிரி அகங்காரம் வந்து தலைக்கி வருது. நம்ம நயன்தாரா மேடம் ஹஸ்பண்டே விக்னேஷ் சாரே நம்மளோட வீடியோஸ்லாம் டெய்லி ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்கம்மா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவங்க ஏதாவது இடக்கு முடக்கா கொஸ்டின் கேட்கறது, இவர் அதுக்கு மேல ஏதாவது இடக்கு முடக்கா பதில் சொல்றது. அந்த பொண்ணோட அன்னைக்கு வந்து டெலிவரி டைம் வந்துருச்சுமா. ஸோ அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ காமிச்சு ஃபர்ஸ்ட் வந்து பெயினால ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்க. வீடியோ பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே சிரிச்சு டக்குன்னு ஈஸியாக பிரசவம் ஆயிடுச்சான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளவு நாள் ஜோக்கரா இருந்த திவாகர் வந்து தன்னைத்தானே ஒரு ஹீரோ மெட்டீரியலா வந்து கருத ஆரம்பிக்கிறாரு. அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த யூடியூப் சேனலும் சும்மா இல்லாம போற வர இடம்லாம் மைக்க தூக்கிட்டு போய் சார் அந்த கர்ணன் நடிப்பு ஒரு தடவை நடிச்சு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்றது குச்சமே இல்லாம ஒரு முக்குவார். அண்ட் இது எங்க பிரச்சனையா மாறுது அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு ஆங்கர் பார்த்து கேட்க, அதுக்கு தலைவன் வந்து இப்ப சூரிய எடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு படிப்பறிவு கிடையாது, பெயிண்ட் அடிச்சு அவர் வந்து சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணி மேல வந்தாரு. நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து போனா வந்து பெரிய ரோலுக்கு தான் போவேன், இந்த சும்மா 500-1000 சைடு கேரக்டருக்குலாம் நான் வந்து சினிமாக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல இது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருது. ரிப்போர்ட்டர்லாம் பொலன்னு பொழக்குறாங்க. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல டிஃபன் பாய் சோரில வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல சூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஹீரோவா நடிப்பேன், அது எப்படி சொல்லுவீங்க? அண்ட் அதுக்குமே வந்து அவர் டிஃபெண்ட் தான் பண்றாரு. இல்ல நான் வந்து அவரை விட நிறைய நடிச்சிருக்கேன், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து நான் நாடகம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன். கும்பகர்ணன் நடிச்சிருப்பாரு போல. அண்ட் இது நடந்த அடுத்த ஒரு 5 நாள்ல வந்து இன்னொரு இன்டர்வியூ நடக்குது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தலைவனுக்கு வந்து வெளியில வரும். ஸோ சேஃபா வந்து கேஸ்ட்டை உள்ள இழுத்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு சூரிய அவர்லாம் வந்து என்னோட கேஸ்ட் தான், ஸோ வந்து நான் என்னோட கேஸ்ட் ஆளுங்களே நான் வந்து அப்படிலாம் பேச மாட்டேன், அவர் வந்து கீழே இருந்து வந்தாரு படிப்பறிவு இல்லாம, நான் வந்து படிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா வந்து கேஸ்ட்டை உள்ள இழுத்து கொண்டு வந்து தலைவன் அந்த பிரச்சனையை சேஃபா அப்படியே பூசி மூடுறாப்புல. டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் எங்க கம்யூனிட்டி எங்க கம்யூனிட்டி சொந்த மாட்டாரு. ஸோ எங்க ஆளுங்களை நாங்களே வந்து தப்பா பேச மாட்டோம் எங்க மக்களை. இப்போ வரைக்குமே வாட்டர்மெலன் அப்படின்னா வந்து ஒரு இன்னசென்ட்டான ஆள், இவ்வளவு ஃபேமை பார்த்தோன்னா ஒரு மாதிரி தலைக்கணம் வந்துருச்சு அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் தலைவன் தனக்குள்ள இருந்த ஜாதி வரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எட்டி பாக்குது. ஓப்பனா அப்படியே இன்டர்வியூல சொல்றது, நாங்களாம் ராஜ பரம்பரை தான், நாங்களாம் இப்படி அப்படின்னு சொல்றது. பட் நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தான்மா. ஸோ அது நேச்சராகவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுற தோரணை, மதுரையில் நாங்களும் ஒரு ராஜ பரம்பரைன்னு வைங்களேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.
இது நடந்து ஒரு 20 நாள்ல அடுத்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல வந்து நீங்க ஜிபி முத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க கேமரா விட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. எந்திரிச்சு வந்துட்டு இல்ல அவரெல்லாம் லோ கேஸ்ட், அவரை பத்தி பேசுறதுக்கே நான் அசிங்கமா நினைக்கிறேன். இவங்களை பத்தி நம்ம பேசினோம்னா நம்மளை கீழே இழுத்து விட்டுருவாங்க, இவங்களோட தகுதிக்கு நம்மளும் கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கும், இவரை பத்தி பேசுறதே நான் அசிங்கமா நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி வீடியோ போட்டு அதுக்கு வந்து ஜிபி முத்து ஒரு மாதிரி அவருடைய சொற்பொழிவுகள்லாம் பொழிஞ்சு அவர் ஒரு வீடியோ போட்டு அது ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. சை ஜிபி முத்து அவர்களை பத்தி பேசலாம். அவர் பேசியிருக்காருல அதெல்லாம் ஏன்னா என் அப்படியே சொல்லுங்க. இருப்பா இல்லைக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க ஓப்பனம் அசிங்கமாக பேசுகிறாங்க. லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்கிறது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு எக்குனாச்சுன்னா இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அரக்க மயிர் அரக்க. இதுக்கடுத்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த இன்டர்வியூல வந்து நீங்க கவினோட அந்த ஆணவ படுகொலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து தலைவன் ஓப்பனா அப்படியே தன்னுடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு தான் வந்து எவ்வளவு ஜாதி வரி பிடிச்சவன் அப்படின்றத வந்து அப்படியே ஓப்பனா சொல்லுவாரு. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா. ஓப்பனா அந்த கொலைகாரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். இல்ல அந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வி கேட்பாரு, இந்த மாதிரி கொலைகள்லாம் தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வந்து ஓப்பனா தலைவன் சொல்லுவான், பிள்ளைங்க வந்து பெத்தவங்க பேச்சு கேட்கணும், இந்த மாதிரி வந்து சாதி மாறி கல்யாணம் பண்ணா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனா வந்து மீடியால சொல்லுவான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்களே, நடுவுல ஒரு சிரிப்பா பாருங்க. ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா. வெளியில வந்து இவ்வளவு நடந்துருச்சு. நடந்த அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு நியூஸ் ஒன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னா வாட்டர்மெலன் திவாகர் வந்து வெளியில முக்குனது போதும், இனிமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முக்க போறாரு அப்படின்னு. நம்ம வந்து இந்த விஜய் டிவி அவங்கள பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம். ஃபேமுக்காக அவனுங்க வந்து என்ன வேணா பண்ணுவானுங்க. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பால இருந்திருக்க. இவன் உள்ள போயிட்டான். போன ஒரு 2-3 வாரத்துல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வந்து இன்ஸ்டால வைரல் ஆகுது. வாட்டர்மெலன் திவாகரை வந்து ஒரு மாதிரி குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி வாட்டர்மெலன் திவாகரை மட்டும் தனியா வந்து கேம் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோகமா ஒரு பாட்டு வச்சு திவாகரோட வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு ஒருத்தன் வந்து வீடியோ வந்து ரீல்ஸ் போடுறான். அதுக்கு கமெண்ட் போடுறாங்க, வி ஸ்டாண்ட் வித் வாட்டர்மெலன் திவாகர், வி சப்போர்ட் வாட்டர்மெலன் திவாகர், வாட்டர்மெலன் திவாகர் ரெஸ்பெக்ட் பட்டன். எவ்வளவு கேவலமா மேனிபுலேட் ஆகுறோம்ல. எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து சோக பாட்டு போட்டு எடிட் பண்ணா போதும், உடனே வந்து ஆமா பாவம் திவாகர், அவன் இவ்வளவு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான்டா, அவன் ஒரு ஜாதி வரி பிடிச்ச நாய், அந்த நாய்க்கு வந்து நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதை விட ஒரு கேவலமான விஷயம் நீ இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தலைவன் வெளியில வந்ததுக்குள்ளே ஒரு 10-15 இன்டர்வியூ கொடுத்துட்டாப்ல. இவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதும் யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுக்கிறது இது வந்து எப்பவுமே மாற போறது இல்லை. இது எப்ப மாறும் அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்காம இருக்கையில மட்டும்தான் இது வந்து மாறும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அப்ப நம்மளும் லூசு மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படித்தானே அவங்களுக்கும் தோணும். லூசு மாதிரி பண்ற ஒருத்தனுக்கு ஃபுல் ஃபேமையும் கொடுத்து நீங்க உட்கார வச்சீங்க அப்படின்னா அவன் நாளைக்கு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நாங்களாம் யாரு தெரியுமா, நாங்களாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனோட ஜாதி பெருமை வந்து அவன் பேசுவான். அதுக்கு இதுதான் பெரிய எக்ஸாம்பிள். விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, தலை ரேஸுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. ஸோ அடுத்து தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு இருக்கிறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட என்ட்ரி இருக்கு. சார் இவனை என்ன பண்ண சார்? இப்போ வந்து விஜய் டிவிக்கு வரும். விஜய் டிவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்துற அந்த ஷோல வந்து எப்படி இருக்க ஒரு ஆளை வந்து உள்ள அனுப்பணும். கான்ட்ரவர்சி நீ என்ன தெரியுமா நினைக்கிற, யாரை எடுத்தா வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகுமோ அவங்கள எடுப்போம். இவன் வந்து நல்லா ஆங்கர் பண்றானா, இவன் வந்து நல்ல ஃபேம் வச்சிருக்கானா, இவன் வந்து நல்ல கிரியேட்டரா அப்படி பார்த்து நீ எடுக்கிறது இல்லை. இவன் வந்து லூசு மாதிரி பண்றானா, இவன் வந்து இவனுக்கு தகுதியே இல்லையா, இவனை எடுத்து போடுவோம்.
இவன் போலி சாமியாரா, இவனை எடுத்து போடுவோம், சாமியார்னு சொல்லி ஊரே மாத்திட்டு இருந்தால இவன் தான் கரெக்டா இருப்பான், இவனை எடுத்து போடுவோம். அடுத்து இந்த பொண்ணு பாருவே அது எல்லாத்தையும் காட்டி வீடியோ போடுது, அப்போ வந்து அது வைரல் ஆகுது. அப்போ அந்த பொண்ணை நிறைய பயிலுக்கு பார்ப்பாங்க, அப்போ அவளை எடுத்து போடுவோம். ஸோ நீ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியுமா பண்ற, நான் வந்து பிக் பாஸ் போகணும் அப்படின்னா அப்போ ஒரு பொண்ணு என்ன நினைப்பா, நான் வந்து பலூன் அக்கா மாதிரி பண்ணாதான் அப்போ என்னைய வந்து அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து எடுத்துப்பானுங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நினைப்பாங்க. அடுத்த இப்போ எனக்கு என்ன தோணும், நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து அது பண்ணாதான் இப்போ வந்து நான் வந்து பிக் பாஸ்க்குள்ள போவேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்போ போலிச்சாமியாரா யாரு வேணா போயிடலாம், அப்போ வந்து பிக் பாஸ்ல வந்துடலாம், அப்படித்தானே? ஸோ நீங்க வந்து இதை பண்ண 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 அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப கேவலமா போயிடும். இங்க வந்து 1000 கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கான், 1000 பேர் வாய்ப்பு தேடி திரியிறான். ஆனா நீ என்ன பண்றன்னு தெரியுதா? கேவலமான இருக்கிறதுலே களிசடியில புறக்கி கொண்டு போய் உள்ள போடுற. குரு வந்து என்னோட கலைத்தாய், சரஸ்வதி தாய் எனக்கு கொடுத்த இதுதான். ஒருத்தன் வந்து போர்டை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சான், என்னை வந்து பிக் பாஸ்குள்ள சேர்த்துக்குங்க விஜய் சேதுபதி சார், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி முட்டுக்கால் போட்டுக்கிட்டே போறேன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து எப்படி நீங்க ஒரு ஆள்னு சொல்றீங்க, எப்படி வந்து வீடியோலாம் யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருப்பான். தலைவன் வந்து முட்டிக்கால் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவான், போயிட்டு போர்டை வச்சுட்டு வந்து கேமரா எடுத்து கொண்டு போய் அங்கே எதிரில் வச்சுட்டு வந்து திரும்ப விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு போவானா. அவனுக்காச்சும் கொடுத்துருக்கலாம்டா நீங்க. அவன் போட்டிருக்கான்டா எஃபோர்ட்டே இல்லாத, தகுதியே இல்லாத ஆளுகளை தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க. மாற வேண்டியது வந்து அவனுங்க கிடையாது, நம்ம எதை பாக்குறோமோ அதைத்தான் அவனுங்க வந்து போடுறானுங்க. ஸோ நீங்க தான் மாறணும். இது மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் சத்தியன், உங்களில் ஒருவன்.